நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆஸ்லன். நான் இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போறேன்னா, இந்த டேஷ்போர்ட் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இடது பக்கம் இருக்கிறது வந்து டாக்கோமீட்டர், வலது பக்கம் வந்து ஸ்பீடோமீட்டர். டாக்கோமீட்டர்னா ஒன்றும் இல்லை. டாக்கோமீட்டர்னா வண்டி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஆர்பிஎம்ல வந்து அது என்ஜின் சுற்றுது, அதான் டாக்கோமீட்டர். இதை எதில் கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க? ஃப்ளைவீல்னு ஒரு ஒரு பாகம் உண்டு, அந்த பாகத்தை கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதை சென்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ஃப்ளைவீலோட சுற்றம் தான் வந்து அந்த சுற்றுது தெரியுமா, அந்த சுற்றுறது தான் வந்து இது வந்து சென்ஸ் பண்ணுது. ஃப்ளைவீல் என்னன்னா, நம்ம வண்டியோட என்ஜினுக்கும் கியர் பாக்ஸ் நடுவில் வந்து ஃப்ளைவீல் கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஃப்ளைவீல் எதுக்குன்னா, வண்டியோட ஸ்பீடு வந்து அந்த என்ஜின் வந்து அது வந்து சரிசமமாக சுற்றலுக்காக வந்து அந்த ஃப்ளைவீல் யூஸ் பண்ணுறாங்க. தவிர அடுத்து வந்து என்ன இருக்குன்னா, இந்த ஸ்பீடோமீட்டர் எப்படி இது வேலை செய்யுதுன்னா, இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து நேராக டிஃபரன்ஷியல் போகும். அப்படி தானே எல்லா வண்டிக்கும் டிஃபரன்ஷியல்னு பெருசாக ஒரு டப்பா மாதிரி இருக்கும் டிஃபரன்ஷியல்ன்ட்டு. அந்த டிஃபரன்ஷியல் எதுக்குன்னா வந்து ஸ்பீடை வந்து வேரி பண்ணி கொடுக்குறது. என்னன்னா, வண்டி வந்து ஒரு பெரிய வளைவில் வண்டி திருப்பும்போது, நம்ம மாட்டு வண்டிலாம் வண்டி திரும்பும்போது என்ன ஆகும், அந்த வீல் வந்து விலகும். பார்த்துருக்கீங்களா? வீல் வந்து அப்படி அந்த வீல் அப்படி அந்த தரையை உரசிட்டே டக்குன்னு ஒரு விலகும். அதே மாதிரி காரோ பஸ்ல நடந்துச்சுன்னா வந்து வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கவுந்துரும். அதனால டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க. டிஃபரன்ஷியல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸ்பீடை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கறதுக்கு. இந்த வண்டி வந்து ஒரு பெரிய ஒரு இடது பக்கம் ஒரு திரும்பும் போதுன்னா, உள்பக்க வீல் வந்து கம்மியாக சுற்றும், வெளிப்பக்க வீல் வந்து அதிகமாக சுற்றும். அதான் டிஃபரன்ஷியலோட வேலை. அந்த அப்படி பிரிச்சு கொடுக்குற டிஃபரன்ஷியலோட வேலை. சரியா? அது மாதிரி நேராக போகும்போது ரெண்டும் சரிசமமாக வந்து வீல் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் நடுவில் வந்து அந்த ஸ்பீட் சென்சார் ஒரு சின்ன கியர் மாதிரி இருக்கும். அந்த கியர் வந்து சுற்றிட்டே இருக்கும். அந்த கியரோட ரொட்டேஷனை வந்து ஸ்பீட் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். வந்து நம்ம நல்லா தெரியும், ஸ்பீடு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும், ஒரு வட்டத்தோட ஒரு சுற்றளவு, நம்ம டயரோட ஒரு சுற்றளவு மல்டிப்ளை பை அந்த அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ அந்த சுற்றளவு வந்து கவர் ஆகுது, அந்த சுற்றளவு வந்து ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ தூரம் போகுது, ஸ்பீட் இஸ் கோல் டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுவாங்க. அது என்ன ஃபார்முலா? ஸ்பீடானது அந்த வேகம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் கடக்கிறோமோ அதை வந்து அந்த எவ்வளோ மணி நேரத்தில் கிடக்கிறோம் அதை வந்து வகுத்தா நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும். அதுதான் வந்து ஸ்பீடோட ஒரு பேசிக் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து ஸ்பீட் சென்சிங் கம்ப்யூட்டரில் வந்து உள்ள ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? இப்போ டயரோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா 16 இன்ச்சு டயர் உள்ள 16 இன்ச்சு ரிம் சைஸ் 16 இன்ச்சு 250 × 65 நான் சொன்னேன் தெரியும். 250 செக்ஷன் டயர்னு சொல்லுவாங்க. 205 × 65 இந்த மாதிரி போட்டோன்னா அந்த சைட் வால் கிடைக்கும். அந்த சைட் வால் வந்து ஒரு எம்எம்ல உங்களுக்கு கிடைக்கும். இது 16 இன்ச்சை வந்து எம்எம் மாற்றி ரெண்டையும் நீங்கள் வந்து சரிசமமாக நீங்கள் வந்து அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் அந்த சுற்றளவு உங்களுக்கு கிடச்சிடும். 2πrன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இப்படியும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து அந்த சுற்றளவு வந்து கிடச்சிடும். அந்த சுற்றளவு தான் உள்ள கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. டயர் சைஸ் நீங்கள் வந்து கூட்டும்போது என்ன ஆகணும், அந்த சுற்றளவு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து உங்கள் ஸ்பீடோமீட்டரில் வந்து உள்ள அந்த கால்குலேட் பண்ண அந்த சரி ஒரு வேல்யூ போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த வேல்யூ வந்து பழைய டயருக்கு இருக்கும். புது டயருக்கு வந்து போடும்போது வேல்யூ மாத்திரம். இல்லைனா வந்து இந்த ஸ்பீடில் வந்து ஹைவேல போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஸ்பீடு காட்டாது. ஹைவே போலீஸ் இந்த பேட்ரோல் வந்து ஒரு ஸ்பீட் சென்சிங் வச்சிருப்பாங்க, ஸ்பீட் டிடெக்டர் வச்சிருப்பாங்க. ஸ்பீட் டிடெக்டரில் வந்து நீங்கள் வந்து 70 போனீங்கன்னா உங்கள் ஸ்பீடோமீட்டரில் 60 காட்டும். அப்போ நீங்கள் ஓவர் ஸ்பீடு சொல்லி உங்களுக்கு பிடிப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து டயர் மாற்றும் போது மாற்றுங்க. இது வந்து டெக்னிக்கல் தான், சும்மா சொல்கிறேன். அடுத்து உள்ள என்ன வரும்னா, இதுக்குள்ளே வந்து ஃபியூல் இண்டிகேஷன் காட்டுது. இப்போ டேங்கில் வந்து அரை டேங்க் ஃபியூல் இருக்குது. இது டெம்பரேச்சர் சென்சார். இப்போ வந்து இது கூலண்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இது காட்டுறது. சரியா? இப்போ இதில் வந்து இதான் எம்ஐடி ஸ்க்ரீன் சொல்லாங்க, மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. இதில் வந்து ஒவ்வொன்றாக இருக்குது. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் 1 I1 சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே மேலே இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டாப்பில் வந்து இருக்கிறது வந்து என்ன வரும்னா, கரண்ட் மைலேஜ், ஆவரேஜ் மைலேஜ் இருக்கும். கரண்ட் மைலேஜ் வந்து நீங்கள் வண்டி ஓட்டும் போது அந்த கண்டினியூஸாக எவ்வளோ மைலேஜ் வந்து வண்டி கொடுத்துட்டு இருக்காதான் கரண்ட் மைலேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆஃப்டர் ரீசெட் வந்து ஆவரேஜ் மைலேஜ். இப்போ ஆஃப்டர் ரீசெட் 0 வச்சிருக்கேன். ஏன்னா ஆவரேஜ் மைலேஜ் வந்து 0 ஆக்கிட்டேன். 0 எப்படி ஆக்கணும்னா, இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த நடுவில் உள்ள சென்டர் பட்டன் அமுத்தி பிடிச்சி இந்த வண்டி வந்து 0 ஆயிரும். அடுத்தது வந்து கீழே போனீங்கன்னா ரேஞ்ச் 247 கிலோமீட்டர் இப்போ ஒரு ரேஞ்ச் இருக்குது. அப்படின்னா இருக்கிற டீசலுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து போகும் அதுதான் அர்த்தம். ரிசர்வுக்கு முன்னாடி. சரியா? ரிசர்வ் வந்து 20 கிலோமீட்டர் வரும்போது ரேஞ்ச் வரும்போது ரிசர்வ் வந்து ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும்போது இங்கே 1/4 லிட்டர் டேங்க் இருக்குல்ல, இந்த 1/4 லிட்டருக்கும் எம்டிக்கு நடுவில் வந்து பாயிண்ட் வரும்போது ரிசர்வ் வர ஆரம்பிச்சு. ரிசர்வ்னா அந்த சிம்பிள் வந்ததுலேருந்து ஒரு 10 லிட்டர் வந்து டேங்கில் வந்து இருக்கும். சரியா? 10 லிட்டர் வந்து டேங்கில் இருக்கும். அந்த ரிசர்வ் அந்த ஃபியூல் லோன் ஒரு இண்டிகேஷன் இந்த இடத்துல கரெக்டாக வரும். இந்த இடத்துல ஃபியூல் இண்டிகேஷன் வந்த உடனே நீங்கள் வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து இது ஃபியூல் பம்ப் சிஸ்டம். இது ஃபியூல் பம்ப் வந்து பாதிக்கும். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம தோட்டத்துலையும் சரி, தண்ணி இல்லாமல் மோட்டரோட என்ன மோட்டர் நாசமாக போயிடும். அதனால் அதே சிஸ்டம் தான் இதுலேயும். தண்ணி இல்லாமல் அந்த ஃபியூல் இல்லாமல் வந்து பம்பு சுற்றும் போது பம்பு வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஏன்னா அதே ஃபியூல் தான் வந்து அந்த பம்பை கூல் பண்ணுறது அதே ஃபியூல் தான். ஸோ பம்பு வெறும் ஃபியூல் இல்லாமல் பம்பு வந்து சும்மா சுற்றிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன்,
பம்போது நாசமாக போயிடும். அதனால் வந்து என்றைக்கு அதே எப்பவுமே வந்து ஃபியூலை வந்து அந்த ரிசர்வ் வந்தோடனே ஃபியூல் உடனே ஃபில் பண்ணிடுங்க. அது நீங்கள் 500 ஃபில் பண்ணாலும் சரி 1000 ஃபில் பண்ணாலும் எதுனாலும் சரி ஃபியூல் வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஈகோ இண்டிகேட்டர் வந்து ஈகோ ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஈகோ ஸ்கோர்னா வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்டார்ட், க்ரூஸ், ஸ்டாப் மூணு விஷயம் இருக்குது. ஸ்டார்ட்டுங்கிறது எதுக்குன்னா வந்து வண்டி டக்குன்னு ஆக்சிடென்ட் பண்ணுறது, வண்டி டக்குன்னு எடுக்கும்போது எப்படி எடுக்கிற மைல்டாக எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஒவ்வொன்றா கூடும். இது வந்து ஒன்று ஈகோ ஸ்கோர் தான். நீங்கள் வந்து ஒரு 100க்கு 80 மேலே இருந்துச்சுன்னா வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குன்னு அர்த்தம். க்ரூஸ் வந்து வண்டி நீங்கள் ரொம்ப நல்ல சம்ட்டாமல் வந்து மெதுவாக லைட்டாக சம்ட்டுறீங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த க்ரூஸ் அந்த இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக இருக்கும். ஸ்டாப்னா டக்குன்னு நிறுத்திட்டு டக்குன்னு வந்து ஆக்சிடென்ட் பண்ணுவோம், அதான் ஸ்டாப் அண்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கோர் வந்து 87 மேலே இருந்துச்சுன்னா இது சும்மா ஒன்றும் இல்லை, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஆமாம் இவ்வளோ ஸ்கோர் நம்ம எடுக்கிறோம், ஓகே நல்ல மைலேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு சின்ன இண்டிகேஷன் தான். அதுக்குன்னு உங்களோட பார்வை மொத்தமாக வந்து டிரைவிங்கில் தான் இருக்கலாம். இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், இந்த எம்ஐடி சிஸ்டம்லாம் உங்கள் பார்வை இருக்கக்கூடாது. டிரைவிங் வண்டி ஓட்டும் போது சும்மா லைட்டாக பார்த்துட்டு வந்து விட்டுடலாம். டிரைவிங் ஃபுல்லாக அதில் தான் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபியூல் கான்ஸ்டன்ட் கம்பேரிஷன். இது வந்து ஒரு கம்பேரிஷன் வந்து இது வேல்யூ நம்ம செட் பண்ணலாம். இந்த ஃபியூல் கான்ஸ்டன்ட் கம்பேரிஷன் வந்து நான் 10 km/லிட்டர் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரீசெட்டுக்கு அப்புறம் 11.9 அதிகமாக காட்டுச்சு, நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ இந்த இது செட் பண்ணுறது எப்படி நான் அடுத்த செட்டிங்ஸில் சொல்கிறேன். இது கம்பேரிஷன் வந்து 10 km/லிட்டர் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ரீசெட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஆவரேஜாக 12 கிடச்சி 1 லிட்டருக்கு சிட்டிக்குள்ளே. அப்போ வந்து நான் வந்து கான்ஸ்டன்ட்டாக எவ்வளோ சேவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வண்டி 400 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கேன் அதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பஸ்னால் இப்போ வண்டி வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்குது. சரியா? வண்டி இப்போ கிழக்கு திசையை பார்த்து வண்டி நிற்கிது. அந்த டிப்பு வந்து கிழக்கு திசையை பார்த்து நிற்கிது. இப்போ வந்து நம்ம வந்து வடக்க வேற தெற்க மேற்கு திசையை பார்த்துருந்தோம்னா அது தக்கன அந்த இந்த காம்பஸில் காட்டும். தவிர அது மட்டும் இல்லாமல் ஹைவேல ஓட்டும்போது ஒரு சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும்போது அந்த தெரிஞ்ச ரோடு காட்டும். நம்ம ஊருக்குள்ள ரோட்டில் ஓட்டும் போதும் அந்த மேப்பில் வந்து டெஸ்டினேஷன் காட்டு தெரியுமா, அந்த நேவிகேஷன் இருக்குன்னு சொன்ன தெரியுமா, அந்த நேவிகேஷனில் காட்டும்போது அதுவே காட்டும். சரி இந்த ரோட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, நேவிகேஷன் இருந்தால் மட்டும் தான் காட்டும். இன்னொரு விஷயம், இந்த வி மாடல் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுற எல்லா வி மாடல்லையும் இந்த நேவிகேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி Z மாடல் மட்டும் தான் நேவிகேஷன் இருந்துச்சு. செப்டம்பர் 2017 அப்புறம் உள்ள வி மாடல் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் உள்ள நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள நேவிகேஷன் சிஸ்டம் இருக்காது, அதனால் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது. இது செப்டம்பர் 2017 அப்புறம் உள்ள Z மாடலில் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரோடு என்ன ரோட்டில் போயிட்டுருக்கோம் அது வந்து இதில் தெளிவாக காட்டும். தவிர அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் நேவிகேஷன் செட் பண்ணி இப்போ வந்து இங்கேருந்து வேளாங்கண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேளாங்கண்ணி போட்டிருக்கீங்க, இல்லை வந்து இங்கேருந்து வந்து சென்னை மெட்ராஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அடுத்த இந்த இதில் வந்து இடது பக்கம் திரும்பவும் வலது பக்கம் திரும்பவும் நான் வந்து முதல்ல போடும் நான் வந்து ஒரு நேவிகேஷன் டிஸ்பிளே ஒரு தொகுப்பில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே இதில் வந்து காட்டும்போது இதில் வந்து ப்ளூ லைனில் இப்படி காட்டும், இங்கே மேலே ஏறுங்க, இங்கே கீழோடி போங்க அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் சிம்பிளோட இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி காட்டும். நீங்கள் அது எந்த போர்ஷனில் இருந்தாலும் சரி உங்களை இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி காட்டும். இந்த இடத்துல வலது பக்கம் போங்க, இந்த இடத்துல வந்து இடது பக்கம் போங்க அப்படின்னு ஒரு ஆரோ மாதிரி உங்களுக்கு காட்டும். சரியா? அடுத்தது வந்து இது வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து இது இருக்குல்ல, இந்த பட்டனை வந்து நீங்கள் அமுத்துனீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் சோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். எஃப்எம்னா எஃப்எம், டிஸ்க்னா டிஸ்க்கு, யூஎஸ்பின்னு யூஎஸ்பி. சரியா? டிஸ்க்னா டிஸ்க்கு. சரியா? இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மெசேஜ் ஏதாவது சர்வீஸ் மெசேஜ் ஏதாவது இருந்தால் காட்டும். அடுத்தது தான் முக்கியமான விஷயம், செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது பார்ப்போம். செட்டிங்ஸ்குள்ளே போங்க, மீட்டர் கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் உள்ள போய் எப்படி போகணும்னு ஒன்றும் இல்லை, டோகல் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இது இடது பக்கம் வலது பக்கம், நான் இப்போ வலது பக்கம் கொடுக்குறேன். பல செட்டிங்ஸ் வந்துட்டா இது வேணா இந்த இதை அமுத்துங்க, சென்டர் பட்டன் அமுத்துனீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போகும். மீட்டர் கஸ்டமைசேஷன் இருக்கா, திருப்பி இந்த பட்டனை திருப்பி அமுத்துங்க. அமுத்தினோடனே ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் வந்தோடனே இங்கிலீஷ் நமக்கு இங்கிலீஷ் தான் டிஃபால்ட். இது உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் உங்களுக்கு வரும். சரியா? அடுத்து வந்து இது பேக்கு, இது இருக்குல்ல, இது வந்து பேக்கு. சரியா? நான் ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன், அமிச்சிடுங்க. தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பேக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியுதா லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் வரும். அடுத்து திருப்பி பேக் போயிட்டு யூனிட்ஸ்னால் என்ன சொன்னேன்னா, நம்ம மைலேஜை வந்து 100 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் கன்சியூம் பண்ணுது அப்படி மைலேஜ் வரும், 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படி மைலேஜ் செட் பண்ணலாம். இப்போ வந்து இதில் இருக்கிறது வந்து கிலோமீட்டர், 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்ம வந்து வண்டி புதுசாக வண்டி வரும்போது இப்போ 100 லிட்டர் பெர் 100 கிலோமீட்டர் இப்படி தான் வரும். அது என்ன பண்ணோம்னா செட்டிங்ஸ் போயிட்டு நான் சொன்ன செட்டிங்ஸ் போயிட்டு கீழே யூனிட்ஸ் போயிட்டு கிலோமீட்டர் பெர் லிட்டர் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கிலோமீட்டர் பெர் லிட்டரில் திருப்பி செட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பட்டனை திருப்பி அமுத்தலாம்.
உங்களுக்கு எதில் வேணுமோ அதை அமுத்திடணும். சரியா? திருப்பி பேக் போகிறேன். போயிட்டு திருப்பி இது ஈகோ இண்டிகேட்டர் நான் சொன்ன ஈகோ இண்டிகேட்டர் என்னென்னா, வண்டியில் லைட் ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது ஒரு ஈகோ இண்டிகேட்டர் சிம்பிள் காட்டுன்னு சொன்னது இந்த இடத்துல காட்டும். ஈகோ இண்டிகேட்டர் சிம்பிள் வண்டி லைட் ஆக்சிடென்ட் நீங்கள் மெதுவாக ஒரு 100 நீங்கள் போகும்போது மெதுவாக ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா லைட்டை ரொம்ப சம்ட்டாமல் லைட்டாக சம்ட்டி ஓட்டினீங்கன்னா இந்த லைட்டு காட்டும். லைட் காட்டுச்சுன்னா வண்டி வந்து நல்ல ஒரு மைலேஜ் தர மாதிரி நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த லைட்டை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. ஸ்விட்ச் செட்டிங்ஸ்னால் நீங்கள் வந்து நான் என்னென்னா அதை நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். டிரைவர் இன்ஃபோ 1 வந்து கரண்ட் வேல்யூ டைப்பாக வேணுமா இல்லை பார் டைப்பாக வேணுமா? வேல்யூ டைப்னா வந்து நான் வேல்யூ ரீடிங் காட்டுச்சு தெரியுமா, 23.9 கிலோமீட்டர் லேட்டு. பார் டைப்னா ஒரு பார் மாதிரி இருக்கும். அது வந்து மேலே இறங்கும். நான் வந்து ஈகோ இண்டிகேட்டரில் ஒரு பார் மாதிரி காட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த பாரில் வந்து அந்த புள்ளி வந்து மேலே ஏறி இறங்க அந்த பார் மாதிரி போகும். ஒரு கட்டை மாதிரி, அந்த கட்டையில் வந்து அந்த ஒரு ப்ளூ கலர் லைட்டில் ஒரு ஏறி போகிறது. இப்போ நான் வந்து வேல்யூ டைப்னு வச்சுருக்கேன். அந்த வேல்யூ தான் வேலை எனக்கு. சரியா? போயிட்டு திருப்பி பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஃபியூல் அண்ட் எக்கனாமி வந்து ரீசெட் பண்ண போகிறது. ஆஃப்டர் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபியூல் எக்கனாமி வந்து ஒவ்வொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப்டர் என்னது அது ஒரு ஆஃப்டர் ஒரு காட்டுச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபோ 1 ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் இதில் வந்து ஆஃப்டர் ரீசன் ஒன்று இருந்துச்சு. ஆஃப்டர் ரீசன் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி ஆஃப்டர் ரீசன் சொல்லுவாங்க. இது நான் வந்து ஆஃப்டர் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ஸ்டார்ட் கொடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது, வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வந்து என்னாகும், அந்த மைலேஜ் வந்து ரீசெட் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் வேல்யூ ஆஃப்டர் ரீசன் ஒரு வேல்யூ காட்டுச்சு பார்த்தீங்களா கீழே, அந்த வேல்யூ அதான் ஆவரேஜ் வேல்யூ. அந்த ஆவரேஜ் வேல்யூ நம்ம வந்து இப்போ நான் ஆஃப்டர் ஸ்டார்ட் கொடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டி வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிட்டு இருக்கும். அந்த வேல்யூ ரீசெட் ஆகிட்டு இருக்கும். ஆஃப்டர் ரீஃபியூலும் கொடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டி ஃபியூல் மாற்றும் போது அப்படின்னு கொடுக்கலாம். நான் அது கொடுக்கல. சரியா? அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஆஃப்டர் ரீசெட் கொடுத்தோம்னா நம்ம வந்து மேனுவலாக ரீசெட் பண்ணி ஆகணும். சரியா? இப்போ ஆஃப்டர் ஸ்டார்ட்னு கொடுத்தேன்னா வண்டி ஒவ்வொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அதான் ஆஃப்டர் ஸ்டார்ட்டோட வேலை, ஆஃப்டர் இந்த ஆப்ஷனோட வேலை. அடுத்து இது பேக் திருப்பி வந்துடலாம். பேக் வந்துட்டு டிரைவர் இன்ஃபோ 2 செட் டிஸ்டன்ஸ் ரேஞ்சை வந்து செட் பண்ணு காட்டுது. டிஸ்டன்ஸ் ரேஞ்சு வந்து ஆஃப்டர் ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னா என்னன்னு தெரியலையா ரேஞ்சு. இதில் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஆஃப்டர் ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு என்னன்னு தெரில. நம்ம வந்து இப்போ திருப்பி வந்து வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஃப்டர் ஸ்டார்ட் ஒன்றும் இல்லை. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண பிறகு வண்டி நம்ம ஓட்டுற மைலேஜ் பொறுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் ஸ்டார்ட் இது மாறும். அது எனக்கு தெளிவாக தெரியல, உங்களுக்கு தெளிவாக தெரியல. அதனால் வந்து என்னென்னு தெரியல. நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னென்னு உங்களுக்கு தனியாக ஒரு இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போதைக்கு நான் வந்து சரி போட்டுட்டு அது என்னென்னு அப்படின்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? பாப்அப் டிஸ்பிளேனா டர்ன் பை டர்ன் ஒவ்வொரு டிஸ்பிளே இருக்குது தெரியுமா? அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு டிஸ்பிளே காட்டும் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? நேவிகேஷன் போட்டோன்னா அந்த இதை டர்ன் பை டர்ன் டிஸ்பிளே. இது கலர் வந்து மாற்றலாம். இப்போ நான் ப்ளூவில் வச்சுருக்கேன். ப்ளூவில் வந்து இப்போது இந்த இதாக மாற்றும். உங்களுக்கு கலர் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கேமராவில் அப்படி தெரியல. ஃபோனில் ஈகோ சேவிங்குள்ளே போனீங்கன்னா இதில் போய் ஃபியூல் ப்ரைஸ் மாற்றலாம். ஃபியூல் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 63.72 ரூபா ஒரு லிட்டர் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். 1 லிட்டருக்கு கரன்சி வந்து நான் வந்து ரூபாவில் போட்டிருக்கேன். சரியா? அடுத்து இனிஷியலைஸ் டிஸ்பிளேனா ஃபேக்ட்ரி செட்டிங்ஸாக மாற்றிடும். நம்ம வண்டி புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதான் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் இனிஷியலாக மாற்றிடும். அவ்வளோதான். சரியா? நான் அது மட்டும் உங்களுக்கு வந்து ரேஞ்ச், அது என்ன ரேஞ்ச் வந்து ஆஃப்டர் ரீசெட் என்னன்னு மட்டும் பார்த்து உங்களுக்கு தெளிவாக இன்னொரு நாள் சொல்கிறேன். சரியா? அவ்வளோதான். நன்றி.